இறங்கி இருக்கல அவங்களுக்கு ஒரு பதட்டமா மட்டும் தான் கேட்கும். நம்மளை எதிர்த்து குரல் கொடுத்து யாருமே இல்லை. உலகத்தை போல எங்க உள்ள கூட விரிஞ்சிருக்கு, உலகெங்கும் பறந்தாலும் பிறந்த மண்ண விட மாட்டான், உருளை கட்டி ஆண்டாலும் உறவை விட்டு தர மாட்டோம், உருளை கட்டி ஆண்டாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரியாஸ் ஹோம் பேக்கிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே தீர்த்த குணம் பால் குணம் வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து பூக்கரகம். இது தீர்த்த குணம் வந்து திங்கக்கிழமை இருப்போம். இது வந்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து அந்த எனக்கு என்ன பண்டிகை வந்துச்சு நான் வந்து டுமாரோ அப்ளை பண்ணுறேன். புதன்கிழமை தான் வந்து ஃபெஸ்டிவல் எல்லாமே கரங்க எடுக்கிறது, அளவு குத்துறது, இது எல்லாமே அன்றைக்கி தான் வரும். நான் வந்து பூக்கரங்க எடுத்துருந்தேன். எங்கள் மாமியார் அம்மா வந்துட்டு அளவு குத்தி இருந்தாங்க நாக்களவு. அதனால் பூக்கரங்க வந்து எல்லாமே வீட்லேயே பூ வந்து வாங்கிட்டு வந்து வீட்லேயே கட்டி கரங்களை ரெடி பண்ணணும். இது வந்து அப்பாவும் மாமியும் அப்பாவும் அம்மாவும் தான் ரெடி பண்ணாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயாச்சு. இது வந்துட்டு நம்ம முதுகில் குத்திட்டு வருவாங்களே அந்த அளவு பாருங்க. நாங்கள் 2 பேருமே ரெடியாகி கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பக்கத்தில் என் தங்கச்சி, அது ரெட் கலர் ட்ரெஸ் தான் என்னோட தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி. அப்புறம் வந்துட்டு இங்கே தான் படி இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி தான். அங்கே இருந்து தான் வருஷம் வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து சக்தி கரங்க படிக்கிட்ட வந்து சக்தி கரங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த சைடே நின்றுட்டோம். இந்த சைடு நின்றுட்டு என் கூட வந்து ஒரு 5 பூக்கரங்கம் போல் இருந்துச்சு. 5 6 சரியாக தெரியல. என்னோட பூக்கரங்கம் வந்து இதுதான். எப்படி இருக்குது, டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே கிளி வச்சு இருக்குல்ல, அதுதான் என்னோடய பூக்கரங்கம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து எனக்கு பூக்கரங்க இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் சாமி வரும். ஸோ அதனால் வந்து நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் வந்து சாமி வரக்கூடாதுன்னு நான் இது பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறம் வந்து இதுலேயே இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு சக்தி கரகத்துக்கு வந்து அம்மன் அழைச்சி சக்தி கரங்க தலையில் தூக்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கிளம்புவோம். சக்தி கரகம் ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறம் வந்து பூக்கரகம், அதுக்கப்புறம் அளவு குத்துவீங்க, அதுக்கப்புறம் அக்னி கரகம், அதுக்கப்புறம் இந்த பெரிய அளவுலாம் குத்துவாங்களே அவங்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா வந்து அக்னி கரகம் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு தானே வரும். ஸோ அதனால வந்து யார் மேலேயும் பற்றக்கூடாதுன்ட்டு அது வந்து லாஸ்ட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய அளவு குத்தனவங்க வருவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டும் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க, ராவிளக்குன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையே இருப்பாங்க. புதன்கிழமை வந்து யாருன்னா வேடிக்கை பார்க்குறவங்கலாம் வந்து செவ்வாய்க்கிழமையே எடுத்துருவாங்க. புதன்கிழமை வந்து இந்த பூக்கரகம், அக்னி கரகம், இது அளவு குத்துறவங்க இவங்க வீட்டில் எல்லாமே இப்போ பூக்கரகம் எடுத்தால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மாவிளக்கு தட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் சுற்றி வரும். ஃபஸ்ட்டு வந்து சக்தி கரகம் இதே மாதிரி தான் வரும். என்னோட அத்தை பொண்ணு, என்னோட கசின், எங்கள் அத்தை பொண்ணும் என் மைக்கோலனார் ஒய்ஃபும் எங்கள் பாப்பா தாமரையும் வந்துட்டு கூடயும் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சாமி ஆடிடணுங்கிற கொஞ்சம் பயம் எங்களுக்கு. அப்போயுமே வந்து கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு பூக்கரகத்தை கீழே இறக்கி வைக்கும் போது சாமி வந்துருச்சு. அதனால தான் அந்த கிளிப்பு பூக்கரகம் கீழே இறக்கி வைக்கிற கிளிப் வந்து இருக்காது. அதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு அக்கா வந்து செம்மையாக சாமி ஆடிட்டு வந்துருந்தாங்க. நம்மளுக்கு பயமாக இருந்துச்சு. அதாவது கத்திக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அதனாலேயே நான் ஓரமாக நின்றுட்டேன். அவங்க சரி போனோட்டிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நின்றுட்டேன். பாருங்க, பூக்கரகை இறக்கியாச்சு. அப்புறம் நம்ம கழுத்தில் இருக்கிற மாலையை வந்து எடுத்து கம்பத்துக்கு போட்டாச்சு. அவ்வளோதான். அந்த பூக்கரகை எடுத்து முடிச்சோன்னே என்னோட விரதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து மாவிளக்கத்தை துள்ள கொண்டு போய் பதைச்சிட்டு கங்காணத்தை கழட்டி அங்கே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து இது கெடா விருந்து எங்கள் வீட்டில். அந்த கெடா விருந்து வந்து வீடியோ வந்து நான் டுமாரோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோ வந்து எல்லாருமே பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸும் வரும், அதையும் பாருங்கள். அப்புறம் எல்லாமே பாருங்கள், பூக்கரகம் எல்லாமே முடிஞ்ச உடனே வந்துட்டு ராக்கெட் அளவுன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன். 2 பேர் வந்து க்ரைன் இருக்குல்ல, க்ரைனில் இது பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், அதை வந்து அன்றைக்கி தான் பார்த்தேன். எல்லா அளவு எல்லா கரகமும் இறங்கினதுக்கப்புறம் தான் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க.
திங்கக்கிழமை வந்து தீர்த்தக்குடம் இறங்கினாவே அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள் எப்படி போகுதுன்னே தெரியறதில்ல. ஆனால் சீக்கிரம் பண்டிகை முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அந்த தீர்த்தக்குடம் போயிட்டு வந்தாவே சீக்கிரம் அந்த 4 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த விளையாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு இன்னும் 2 days வந்து ஃபெஸ்டிவல் vlog வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.